என்னவென்றால்
என்று கட்டுக்கதை அவிழ்த்து விடும் கதையாளர்களே கேளுங்கள். நான் பிறந்தது குடகுமலையில். அருவியாய் ஆர்ப்பரித்து சிறு ரோடுகளாய் ஓடி ஆங்காங்கே கூடி பல மாநிலங்களை பலமாக்குகிறேன். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை கண்டு மெச்சும் மேதைகளே, அதை விவரிக்கும் பரிசீலனை நடைபெற்றிருக்கிறேன். அதை விவரிக்கும் பரிசீலனை நடைபெற்றிருக்கிறேன். சோழ நாடு சோறுடை என்ற பரம் யாரால் வாழ்ந்தது? என்னால் தானே? என்னால் தானே? ஆனால் இப்பொழுது அந்த சோழ நாட்டை கடமிருக்குள் சோர்ந்து மனதான நாடு. அதை நீங்கள் தினம் தினம் மதில்கள் என்னை குறைக்கிறீர்கள். நீங்கள் தான் நவீன புத்தாளர்கள். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள நெற்களஞ்சியம் எனும் தஞ்சையை அடைவதற்குள் ஒரு வழியாகி விடுகிறேன். காவேரி தாயே என்று நீங்கள் என்னை தொடுகிறீர்கள். இல்லை இல்லை, தொழுகுவது போல் நடிக்கிறீர்கள். தாயின் தூக்கிலை உரியும் நீங்கள் செய்கலாம். செய்கலாம். இல்லை, பேய்கள், பண பேய்கள். நடந்து வாழி காவேரி என்று திருமாவில் வாழ்த்துகிறீர்களே, உங்கள் பாவத்தை தொலைப்பதாக நினைத்து தலை முழுகிறீர்கள். உங்கள் உற்றாருக்காக பிண்டம் கரைத்து மோகரை சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக கற்பனை வளர்க்கிறீர்கள். ஆனால் இவற்றையெல்லாம் செய்யும் கைமாறுதான் என்ன? சோப்பு போட்டு குளித்து என்னை பால்படுத்துவது, நெகிழிகளையும் குப்பைகளையும் என்னிடத்தில் கொட்டுவது, அனைத்து ஆலை கழிவுகளையும் என்னும் கலந்து என்னை அழுக்காக்குவது, இது எல்லாம் தானே நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு? உங்கள் அழுக்குகளை போக்கும் என்னை நீங்கள் தினம் தினம் அழுக்காக்குவது வேடிக்கை வினோதம் தான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆணவ படுகொலைகளை நிகழ்த்தி என்னுள் பாடுவது. நீங்கள் நாகரிகமானவர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அந்த நாகரிகம் வளர்ந்தது எங்களிடமிருந்துதான். காட்டு வினாடிகளாக ஓரிடத்தில் நிலை பெற்று வேளாண்மை செய்து கால் நடைகளை வளர்த்து நம்ம நாகரிகம் கோபங்களாக வளர்ந்தது. எங்களால் தானே? எங்களால் தானே? ஆனால் இப்பொழுது அந்த நாகரிகத்தை தொலைத்து சாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிதற்றுகிறீர்கள். நாங்கள் கரையை உடைத்து உங்கள் இருப்பிடத்திற்கு வந்தால் என்ன ஆகும் என்று சென்னை பெருவெள்ளம் உங்களுக்கு காட்டியும் நீங்கள் திருந்தியவானல்ல. விசும்பின் துளிகளில் அல்லார் மற்றாங்கு பசும்புல் தலை காண்பதறிது என்று எங்கள் வள்ளுவர் சொல்லியபடி மழை நீரை தேக்கி உங்களுக்கு தரும் நதி ஆகிய நாங்கள் இருந்தால் மட்டும்தான் பசும்புல்லு முளைக்கும். எங்கள் வள்ளுவர் என சொல்கிறேனே என்று நீங்கள் உற்று பார்ப்பது தெரிகிறது. எங்கள் வள்ளுவர் கூறிய அறத்தை நீங்கள் தொலைத்து வெகு நாட்கள் ஆயிட்டு மலையில் பிறந்து சமவெளியில் வந்து சிற்றோரையாக பெருமனதியாக உருமாறும் வரை எந்த ஒரு உயிரினத்தாலும் எங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. ஆனால் மாநிலர்களே, நீங்கள் வாழும் பகுதியில் தான் நாங்கள் வாழும் வகை இல்லை. காவேரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி, மேவிய ஆறு திருமேனி செலுத்த தமிழ்நாடு என்று எங்கள் முண்டாசு கவி பாடிய பாடலில் உள்ள தென்பெண்ணை வைகை போன்ற நதிகளை காணாமல் செய்து விட்டீர்கள்.
எஞ்சி இருப்பது நானும் பொருளையும் தான். எங்களை வாழ வைப்பதும் எங்களை அழிப்பதும் உங்கள் கையில் தான். நாங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வளமாவீர்கள். இதை மனதில் கொண்டு வாழ்க வாழ்ந்தீர்களே. நாங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வளமாவீர்கள். இதை மனதில் கொண்டு வாழ்க வாழ்ந்தீர்களே.